வணக்கம் தோஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி 5வது வீடியோ. இந்த வீடியோ வந்து நம்ம அதாவது அச்சங்கோயிலுக்கு பின்னாடி உள்ள ரூட்டு, அங்கேருந்து கூனி ஃபாரஸ்ட்டில் உள்ளதில் எடுத்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை பாருங்கள், நம்ம பைக்கில் வந்துட்டுருப்போம், அப்படியே ரேவா கிராஸ் ஆகி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள மரத்தை ஏதோ யாரோ வெட்டிகிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சரி, ஏதோ மரம் வெட்டுறாங்க போல் அப்படின்னு நினச்சி, ஆனால் சத்தம் ரொம்ப கட்டார் புட்டாருன்னு மாறி மாறி கேட்டுச்சு. அப்புறம் தான் அங்கே கவனிச்சிங்கன்னா அங்கே 2 தலைவங்க பாருங்கள், மரத்தை உடச்சிட்டு எப்படி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். பயங்கர ரிஸ்க்கான இடம். அட்வென்ச்சர் விரும்புகிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பைக்கில் போங்க, பட் ஃபுல் ரிஸ்க்கு, ஃபுல் சேஃப்டியோடு போங்க. அதாவது இன்கேஸ் எலிஃபண்ட்டே நீங்கள் வந்தாலும் நீங்கள் எப்படி போடணும், எந்த மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப நல்லது. பட் ரியலாகவே ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இதோட கண்டினியூவேஷன் இன்னும் ஒரு 5-6 வீடியோ காட்டுறேன். அந்த ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும், யாருமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான இடம். அது அட்வென்ச்சர் பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக அந்த இடத்த வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கூட்டி கொடுக்குன்னு நம்புகிறேன். சரியா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யானையை நாங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு போவோம் 2 இடத்துல. அது அப்படியே மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பக்கத்திலே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். இது நீங்கள் பார்த்தாலும் தெரியும், இந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, சரியான ரோடு வசதி இருக்காது. எப்படி அதிரப்பள்ளி ரோடு இருக்கோ அதே மாதிரி தான், அதிரப்பள்ளி வால்பாறை மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பயங்கலந்த ஒரு ஆச்சரியம் நம்ம கூட இருக்கும்னு சொல்லலாம். சரியா? ஸோ இது மட்டும் இல்லை, இந்த ட்ரிப்பில் நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்த்தோம். ஈவன் யானையே வந்து ஒரு 2-3 இடத்துல மாறி மாறி வேறு வேறு யானைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் மெலா, அந்த மெலாவும் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ரொம்ப பெரிய சைஸு. இத்தனைக்கும் நான் வந்து அந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் ஓடுற ஆடு மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த மெலா வந்து ரொம்ப பெரிய மெலாவாக இருந்தது, அதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் நான் சொந்த மெலா. இது அப்படியே எங்களை பார்த்துட்டு 2 ஜம்பில் அங்கேருந்து தாண்டி மேலே ஏறிச்சு, அந்த கரைக்கு ஓடிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்ததெல்லாம் பார்க்க முடியாது. நார்மல் மான் மாதிரி இந்த மிலாங்கிறத மான் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய கொம்பு வச்ச ஒரு ஆண் இனம். இது அந்த சைடு உள்ள இந்த ஒரு தீவு மாதிரி இருக்குது. அதாவது சுற்றி மலைகள், அதாவது அந்த மலைகளை சுற்றி நீரோட்டம் ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் நிறைய அனிமல்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தோம். இருவாச்சி பறவைகள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டோட தேசிய பறவைன்னு சொல்லுவாங்க, அதாவது மாநில பறவைன்னு சொல்லுவாங்க, இருவாச்சி பறவைகள், அது நிறையா பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசி பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு சாம்பல் நிற அணில்னு சொல்லுவாங்கள்ல, மலை அணில்னு சொல்லி, கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோ மாதிரி பெருசாக இருக்கும், குட்டி ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த அணில், அதுவே உங்களுக்கு காமிச்சிருக்கோம். பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் கனெக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.